ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு வீடியோ உண்டு, ஒரு குட்டி வீடியோ ஒன்று தான். ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து நிறைய கல்ஃப் ஃபாரின் வேலைவாய்ப்பு அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வீடியோ வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரைட், ஓகே. நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சவுதி ஃபேமிலி விசிட் விசா. ஸோ இந்த தெரியாதவர்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் சவுதியில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், உங்களோட ஃபேமிலியை 1 இயருக்கு எடுத்து உங்கள் கூட வச்சுக்கொள்றதுக்கு ஒரு விசா தான் இந்த ஃபேமிலி விசிட் விசா. லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு ஃபைல் ஒன்று வந்துச்சு. அவங்களுடைய ஃபேமிலி விசிட் விசா சம்மந்தமான ப்ரோக்ரஸுக்கு. ஸோ நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க டாக்குமெண்டேஷன் செய்யும்போது வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அவங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபை ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் மாதிரி எடுத்தது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும், இன்விடேஷன் ஃபார்ம் ஒன்று. ஸோ அந்த ஃபார்ம் வந்து 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அந்த உங்களோட ஃபேமிலிக்குரிய விசிட் விசாவை நீங்கள் எல்லா ப்ரோக்ரஸையும் முடித்து ஃபிங்கர் வச்சு விசாவை நீங்கள் எடுத்துடணும். அப்படி எடுக்கலைன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர்ட் ஆயிரும். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து 1 மந்த் தான் உங்களுக்கு வெலிடிட்டி. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் உங்களோட டாக்குமெண்டேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அதை ஓகே பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணி அவங்களோட ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் எடுக்கிறேன்னு சொன்னால், உங்களுடையும் ஒய்ஃபுடையும் பர்த் சர்டிஃபிகேட், இது வந்து இலங்கையில் உள்ளாக்கள் விஷயம் தான் சொல்கிறேன். இந்தியாவில் உள்ளாக்கள் மற்ற நாடு உள்ளாக்கள் விஷயங்கள் எனக்கு சம்பந்தமாக தெரியாது. பட் நான் வந்து ப்ரொசஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். இப்போ உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் எடுத்து அதை மோஃபா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் மினிஸ்ட்ரி அங்கே அந்த சொல்லுவாங்க, அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியில் மோஃபா அட்டஸ்டேஷன் பண்ண வேண்டி வரும். அதை பண்ணி அப்புறம் தான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் எம்பேசியில் சப்மிட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபிங்கர் டேட் எடுத்து விசாவை ரிலீஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ஸ்ரீலங்காவில் அது வந்து வெரிஃபை ஆகி வரதுக்கு கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த விசா வந்து டிலே ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்றதுக்காக வேண்டித்தான் நீங்கள் விசா அப்ளிகேஷனை அப்ளை போகிறதுக்கு முதல் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், பிள்ளைகளோட பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஒரிஜினல் நம்ம எடுத்து அதை இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபாரின் மினிஸ்ட்ரியில் அடித்து அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்விடேஷன் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷோர்ட் டைமுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம். நன்றி.